ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன அலங்காநல்லூரில் நம்ம இருக்கோம். அதுவும் எங்கே இருக்கோம்னா வாடிவாசல் முன்னாடி நிற்கிறோம். தை திருநாள் ஆனாலே நம்ம காளைகளை வந்துட்டு இந்த வாடிவாசல் முன்னாடி தான் அவுத்துடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இந்த வாடிவாசல் முன்னாடி எதுவுமே அவுத்து விடாமல் இந்த வாசலே வாடி இருக்குன்னு தான் சொல்லணும். வாடிவாசலுக்கு பின்பகுதியில் உள்ள பிறவாடியில் இருக்கிறோம். இங்கே தான் வந்துட்டு எல்லா ஜல்லிக்கட்டு காளைகளும் வந்து வரிசையாக நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வாடிவாசல் வழியாக அனுப்பப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜல்லிக்கட்டை திடீர்னு இப்படி தடை பண்ணிட்டு எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அலங்காநல்லூர் காளைன்ற ஒன்று இருக்குது, மினியாடி கோயில் காளைன்ற ஒன்று இருக்குது. அதை சாமி கும்பிட்டு வர மினியாடிக்குள்ளேருந்து வந்து இந்த பின்னாடியிலேருந்து அப்படியே வந்து கொண்டு வந்து அழைச்சி கொண்டு வந்து கொட்டு இதெல்லாம் வச்சு கொண்டு தமிழ்நாடு பண்பாடை பற்றி வச்சு சாமியை கும்பிட்டு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு இந்த பிறவாடியில் இருக்க மாட்டை பூரா இங்கே தான் கொண்டு வருவாங்க. அது வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து முன்னோரு காலத்துலேருந்து இங்கே தான் நடந்திருக்கு. வீட்டை வந்து தடுக்கிறதுக்கு யார்? அவங்க வீட்டில் நம்ம மாடை வைக்க போகிறோமா? மாடை பற்றி அவங்களுக்கு தெரியுமா? என்ன கோரிக்கைன்னு அவங்களுக்கு தெரியுமா? இப்போ வந்து மாணவர் சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் முன்னேற்றத்துக்கு வந்திருக்கோம். சரியா? எங்கெங்கே இருக்க மாணவர்கள்லாம் வந்து எங்கேயும் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாது, எங்களுக்கு தீர்வான ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும். அவசர சட்டம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு உண்மையிலே சொல்லப்போனால் இந்த ஒரு 3 வருஷத்தில் இந்த வருஷம் வந்து அதை பற்றி விழிப்புணர்வு அதிகமானதுனாலேயே இப்படி ஒரு மாணவ சக்தி கொண்ட ஒரு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது கண்டிப்பாக நாங்கள் வந்து இத்தனை வருஷமாக வந்து நாங்கள் கவர்மெண்ட் நடத்திடுவோம் நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம். இது கவர்மெண்ட்னால முடியலன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் பொதுமக்களும் மாணவரும் சேர்ந்து இந்த போராட்டம் மாணவர் தான் மெயின். மாணவர்களுக்கு தான் கோடியான நன்றி. அவங்க பண்ணனால தான் இவ்வளோ உறுப்பினர் எங்களுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட்டு. அலங்காநல்லூர் இந்த பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளுக்கு மாணவர்களுக்கு முக்கிய காரணம். அதுக்கு எடுத்தாப்புல நீங்கள் ஊடகங்கள் இதை வந்து நம்ம நாட்டு மாடை அழிக்கிறதுக்காக செய்கிறாங்க. இது காலேஜில் ஒரு பாடமாக கூட எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம். இது வந்துட்டு நாடு மாடு வந்து நமக்கு தேவை. கண்டிப்பாக வந்து பீச் வந்தது வெளிநாட்டிலேருந்து மாடை கொண்டு வந்து சர்ச்சு மாடை கொண்டு வந்து நம்மளுக்கு பாலை வந்து கொடுக்குறாங்க. அதில் என்ன சத்து இருக்குது? ஒன்றுமே இல்லை. நம்ம நாட்டு மாடு தான் சத்தானது. நமக்கு நாட்டு காலை இருந்தால் தான் நாட்டு மாடு கிடைக்கும். அதில் கிடைக்கிற பால் என்ன கிடைக்கும்? பாக்கெட் பால் வாங்கி சாப்பிட்றோம். அதில் என்ன கிடைக்கும்? ஒன்றுமே இல்லை. நம்ம நாட்டு மாடில் உள்ள சத்து எல்லாமே கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாலுக்கு சமானமானது.